வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு எச்சரிக்கை பதிவுன்னே சொல்லலாம். என்ன எச்சரிக்கை பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படி இண்டிவிஜுவலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கேம் கால் வந்து என்ன சவுதி போலீஸ்லேருந்து பேசுகிறோம், இதுதான் என் ஐடி கார்டு அப்படின்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டு உங்கள் ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. எனக்கு இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறதால நான் அதை கட் பண்ணிட்டேன், பிளாக் பண்ணிட்டேன். நான் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ இதேமாரி கால் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லார்ட்டையும் கூகுள் மீட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், கரெக்டுங்களா? இதில் தான் அவங்க வீடியோ கால் பண்ணாங்க. நார்மல் ஃபோனில் வரல, ஓகேங்களா? சவுதி போலீஸாக இருந்தால் உங்களுக்கே தெரியும், நார்மல் ஃபோனில் பண்ணிடுவாங்க. நார்மல் ஃபோன் அடித்து நம்ம கேட்பாங்க, இங்கே இருக்கீங்களா, அங்கே இருக்கீங்களா, அப்படி எதுவும் வரும். ஆனால் இவனும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் மீட் அப்படின்னு நம்ம ஃபோன் ஊருக்கு பேசுகிறதுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கோம்ல, அந்த அப்ளிகேஷனில் அவனை பேரே சவுதி போலீஸ் அப்படின்னு நம்ம சவுதியோட ஃப்ளாக் இருந்து நமக்கு வீடியோ கால் வருது. ஸோ அந்த வீடியோ கால் நம்ம அட்டன் பண்ணி நம்ம ஒரு பயந்து நமக்கு ஐடி கார்டை காட்டு, அந்த கார்டை காட்டு, இந்த கார்டை காட்டு நம்ம சொன்னால் நான் மதிக்கலை, நான் கட் பண்ணிட்டேன், நான் அடுத்து பிளாக் பண்ணிட்டேன். அப்புறம் நான் சவுதி ஒரு நம்பர் சொன்னாங்க, அந்த நம்பருக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அந்த நம்பர் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஒருவேளை இதேமாரி உங்களுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுக்கும் யாருக்காகவும் பயப்படாதீங்க. நீங்கள் பாட்டு அதை அட்டனே பண்ணாதீங்க. என்ன கேட்டால் நீங்கள் அட்டனே பண்ணக்கூடாது. கால் வந்துச்சா அட்டன் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டீட்டெயில் கேளுங்க. அட்டன் பண்ணிட்டீங்க, தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன டீட்டெயில்னு கேளுங்க. முக்கியமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ஸ்க்ரீன் ஷேவர் பண்ணி வச்சுங்க, வீடியோ பண்ணி வச்சுங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபோனை வச்சு வீடியோ பண்ணிவிட்டு இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. 330330 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை அனுப்பி விட்ருங்க. அப்புறம் சவுதி கவர்மெண்ட் அவங்கள பார்த்துக்கும். இந்த நம்பரை மறுபடியும் சேவ் பண்ணி வச்சுங்க. திரும்பி சொல்கிறேன், எந்த போலீஸ்காரும் யாருமே எதுக்குமேவும் உங்களுக்கு வீடியோ காலோ எதுக்கோ பண்ண மாட்டாங்க. அதுவும் சோசியல் மீடியா தேவையமாக பண்ணவே மாட்டாங்க. கூகுள் மீட்டாக இருக்கட்டும், ஐஎம்ஓவாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இதேமாரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், அஃபிஷியலாக ஏதாவது ஃபைன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் தான் அனுப்புவாங்க. எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் மட்டும் தான் அனுப்புவாங்க. இதேமாரி தான் அனுப்புவாங்களே தவிர ஃபோன் அடித்து உங்களை மிரட்ட மாட்டாங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் அதேமாரி சவுதி போலீஸ் மாரி மட்டும் ஆக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நான் பேங்க்லேருந்து பேசுகிறோம், இந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம், அந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு ஓடிபியை சொல்லுங்கள், இல்லாட்டி கார்டு நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னாலும் அதையும் யாரும் சொல்லாதீங்க. எந்த பேங்கும் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டு நீங்கள் தெரியாமல் கொடுத்துட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு தப்பாக நடந்துட்டு அப்படின்னா திரும்பி சொல்கிறேன், உங்கள் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு மெசேஜாகவும் அனுப்பலாம், இல்லை கால் பண்ணியும் உங்கள் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணலாம். நம்ம நிறையா கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண தான் அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணனா இந்த தப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது அவேர்னஸ் வீடியோ தான், ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று விஷயம் சொல்லணும், ஒரு கிரிமினல் குற்றங்கிறது ஒரு ஏஐ அப்ளிகேஷனை வச்சுட்டு, இப்போ கூகுள் ஜெமினினா ஏஐ, ஓகேங்களா? அந்த கூகுள் ஜெமினியை வச்சுக்கிட்டு ஏஐ வழியாக நமக்கு தெரியாத நம்பரை அவங்க ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் மார்ஃபிங் பண்ணுறது, அதுவும் சட்டப்படி குற்றம், அது சைபர் கிரைம் அப்படிங்கிறதையும் ரொம்ப கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஏஐ உங்கள் ஃபோட்டோ செய்கிறீங்களா, செஞ்சுக்கங்க, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அதேமாதிரி லேடிஸ் ஃபோட்டோவோ, முக்கியமாக வீட்டில் உள்ள லேடிஸ் ஃபோட்டோ பண்ணாதீங்க. அது ஏன்னா கூகுள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். அதேமாரி தெரியாதவங்கள ரோட்டில் போகிறவங்கள ஃபோட்டோ எடுத்து பண்ணுறது. ஸோ இதேமாரிலாம் பண்ணிங்க அப்படின்னா அது சைபர் குற்றத்தில் அடங்கும், அதுக்கு பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இவங்க இதில் பதிவு பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? எதுக்கும் கால் அட்டன் பண்ணாதீங்க. கால் அட்டன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிட்டு அப்படின்னா டிஸ்பிளேல நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள். இது ஒரு எச்சரிக்கை பதிவு மட்டும்தான். நான் இண்டிவிஜுவலாக பட்டதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நிறைய பேர் பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் வெளில சொல்லாமல் கூட இருக்கலாம். கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க மக்களே. நம்ம சேஃப்டி தான் முக்கியம். சம்பாதிக்க வந்திருக்கோம், சம்பாதிக்க வேலையை மட்டும் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதுக்காக நம்ம யார்கிட்டையும் பயந்துக்கிட்டு காசை இழக்கிறதோ, எவனோ கேட்டாங்க ஓடிபி கொடுத்துக்கிட்டு காசை இழக்கிறதோ, நம்மளோட பர்சனல் விஷயத்த சொல்கிறதோ அப்படி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள்
கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை அனுப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு மிரட்டலாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மிரட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால தான். அதுவே சவுதி சம்மந்தமான எந்த நியூஸாக இருந்தாலும் சரி, எந்த வீடியோ வந்தாலும் சரி, சவுதி லேபர் லா, எக்ஸிட், ஹுரூப் அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளோட நம்மளோட டெலிகிராம் குரூப் நம்பர், நம்மளோட ஃபேஸ்புக் நம்பர், நம்மளோட இன்ஸ்டாகிராம் குரூப் லிங்க் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கும். வாங்க பேசலாம். தேங்க்யூ.